மெஸ்ஸியாவின் ஜோதி மேசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் போதகர் கெர்ஷோம், போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாய் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை படிக்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கெர்ஷோம் துவக்கி வைங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2026 ஆண்டின் முதல் காலாண்டு பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் அருமையான பாடங்களை பிலிப்பியர் கொலோசியர்லேருந்து படித்துட்டு வருகிறோம். இந்த காலாண்டின் தலைப்பானது பிலிப்பியர் கொலோசியரில் கிறிஸ்து, பரலோகியம் பூலோகியம் இணைத்தல். இந்த வார பாடம் கடைசி பாடம், பாடம் 13. பாடத்தின் தலைப்பு தேவனுக்கு சித்தமான சகலவற்றிலும் நிற்றல். மனப்பாட வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். பவுல் ஊழியம் செய்த காலம் ஒரு கொடூரமான சாம்ராஜ்யம் ஆளுகை செய்த காலம், ரோம சாம்ராஜ்யம் என்று பார்க்கிறோம். தரிசனத்தில் தானியேல் 7 பிரகாரம் பார்த்தா இரும்பு என்று நாம் ரோமாபுரியை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவர் 3 மிஷினரி பயணங்களை மேற்கொள்ளுகிறார். இந்த 3 மிஷினரி பயணங்களும் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் லூக்கா அழகாக பதிவு செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அதில் குறிப்பாக இந்த கொலோசு பட்டணத்திற்கு எழுதின நிருபத்தில் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையும் சேர்த்து படிக்கும்போது நிறைய, அதாவது கோவர்க்கர்ஸ், இவர் கீழே வேலை செய்கிறதற்கான வேலையாட்களை நிறைய பேரை, உத்தம கூட்டாளிகளை யார் வச்சுருந்தா பவுல் தன்னோடு வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். இதில் குறிப்பாக 3 பட்டணங்களை குறித்து இந்த கொலோசு பட்டணத்திற்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்கிறார். 1 அந்த பட்டணம் கொலோசியர்கள், 2வது லவோதிக்கேயா சபை என்று பார்க்கிறோம், 3வதாக ஹிரோபோலியர் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 3 மிக முக்கியமான பட்டணத்தார் மத்தியிலே பவுலுடைய ஊழியம் வல்லமையாக இருந்திருக்கிறது. பாடத்தில் நமக்கு ஏறக்குறைய ஒரு 7 பேரை கொடுத்துருக்குறாங்க. இந்த 7 பேரும் யாரோடையே இருந்திருக்கிறாங்க? பவுலோடையே இருந்திருக்கிறாங்க. அவர் எப்பெல்லாம் இவங்களை அனுப்புனாரோ அங்கே இவங்க போயிருக்கிறாங்க, நிருபங்களை கொண்டு போயிருக்கிறாங்க, விசாரிச்சுட்டு அந்த சபை எப்படி இருக்குன்ற நற்செய்திகளை திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி வல்லமையான ஒரு ஊழியத்தை தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு பவுல் செய்திருக்கிறார். அதே போல் நாமும் இந்த கடைசி கால ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு இந்த பாடம் நமக்கு ஒரு உந்துதலை கொடுக்க போகுது. நிறைவான பாடம். முதல் கேள்வி, பாஸ்டர் கெர்ஷோம், உங்களுக்கு யாரெல்லாம் தேவனுடைய செய்திகளை அறிவிப்பார்கள்? பவுலுடைய ஊழியத்தை குறித்து நம்ம படிச்சுட்டு வரோம். இப்போ நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். பாஸ்டர் அறிமுகத்தில் சொன்னாங்க, பவுல் கிட்டத்தட்ட 13,400 மைல்கள் கடந்து தன்னுடைய ஊழியங்களை செய்திருக்கிறார். பல இடங்களிலே அவர் கால்நடையாக பிரயாணம் செய்து சிறைச்சாலையிலும் இருந்து ஒரு ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்க முடியும். முக்கியமாக இந்த கொரிந்து, எபேசு பட்டணங்களிலே அவருடைய முக்கியமான ஊழிய பிரயாணங்கள் இருந்துச்சு. அதன் மூலமாக அநேக திருச்சபைகளை ஸ்தாபித்தார். அப்போது ஒரு இடத்துல ஸ்தாபித்து அவர் கடந்து வந்து விடுவார். அப்போது மறுபடியும் போக முடியாத சூழலில் இப்படி சிறைச்சாலையில் காவலில் இருக்கும் பொழுது என்ன செய்வார்? நபர்களை அனுப்பி அவர்களை திடப்படுத்துவதும் தேற்றுவதுமாக இருந்துச்சு. அந்த நாட்களிலே எல்லா திருச்சியும் ஒன்றிணைத்து நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு பெரிய கூட்டம்லாம் நடத்த முடியாது. அதில் ஒரு மெசேஜோ அப்படிலாம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஒரு ஜூம் மீட்டிங்லாம் கிடையாது. அப்போ அங்கே இருக்கிற திருச்சபை, இந்த இருக்க திருச்சபை எப்படி அவர் கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இப்படி நபர்களை அனுப்பி, ஒரு 2 நபர்களை பார்ப்போமே. கொலோசியர் 4:7 வாசிக்கும் பொழுது, எனக்கு பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாக இருக்கிற திகிக்கு என்பவன் என் செய்திகள் எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். அவர் காவல் கிடங்கில் இருக்கிறதுனால திகிக்கு என்பவன் என்ன செய்கிறாரு? அவருடைய செய்திகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு நபராக அனுப்புகிறார். 2வது நபர் யார் என்று சொன்னால், வசனம் 9, அவனையும் உங்களில் ஒருவனாக இருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிம் என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றைக்கு நமக்கு அட்வென்டிஸ் ரிவ்யூ இப்படி நிறைய மேகசின்ஸ் வருது. அங்கே மேல் நாடுகள் நடக்கக்கூடிய நம்முடைய செய்திகள் எல்லாம் என்ன செய்கிறோம்? யூடியூப் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். அதுதான் அயல்நாட்டு செய்தி கூட. ஆமாம். அப்போ அப்போது இருக்கிற காலகட்டத்தில் பவுல் என்ன செய்கிறார்? இவர்கள் மூலமாக தன்னுடைய செய்திகள், அங்கே காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதை அங்கே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பேசுவோம். ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ், யார் துன்பப்படுவார்கள் என்று பவுல் உரைக்கிறார்? பவுல் ரொம்ப அழகாக அதை 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தில் சொல்கிறாரு. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்
வேத பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்க? துன்பப்படுவார்கள். யாரெல்லாம் உண்மையாக இருக்கணும், ஆண்டவர் சொன்ன வழியில் நடக்கணும் என்று தீர்மானம் எடுப்பாங்களோ, அப்போவே யாருக்கு கோபமும் எரிச்சலும் வரும் அப்படின்னா, பிசாசுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் எரிச்சல் வரும். இவங்களை விடக்கூடாது என்று சொல்லி அவங்க சில ஆலோசனைகளை போட்டு விரோதமாக சில காரியங்களை செய்வார்கள். பவுலுடைய ஊழியம் 3 பயணங்கள் என்று நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அநேக நேரங்களிலே பவுலுக்கு தடை ஏற்பட்டது. இந்த தடை யாரால் ஏற்பட்டது என்பதெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. அந்த தடை மாத்திரம் இல்லாமல் பவுல் போன இடங்களிலெல்லாம் அவருக்கு உபத்திரவங்களும் கட்டுகளுமே இருக்கிறது என்பதை ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். அப்போ எனக்கு நேரிட்டது தான் யாருக்கும் நேரிடும்? உங்களுக்கும் நேரிடும். அதை பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதின நிருபத்திலையும் அந்த முதல் அதிகாரத்திலேயே இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறதற்கு மாத்திரம் நமக்கு கொடுக்கப்படாமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் வரும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் அடைகிறதற்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்வார். இப்போ இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதை நாம் பாக்கியமாக எண்ண வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து போகலாமா? நிறைவான பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நம்ம சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம் கொலோசியரில். பாஸ்டர் கெர்ஷம், உங்களுக்கான ஒரு கேள்வி. கிறிஸ்துவின் ஊழியத்தில் பவுல் யாரெல்லாம் இணைக்கிறார்? இப்போ இந்த கொலோசே நிருபம் அங்கே கொலோசே பட்டணத்தில் அந்த சபையிலே அது வாசிக்கப்படும். அப்போது அதில் சொல்லப்பட்ட பெயர்களெல்லாம் அவர்கள் வாசிப்பாங்க. அதுலேயும் ஒரு நபர் கொண்டு போய் என்ன செய்வார்? நிருபத்தை கொடுப்பார். இப்போது ஒரு மிகப்பெரிய சுவிசேஷக யுக்தியை ஒரு என்ன செய்கிறார்? கையாளுகிறார். அந்த நாட்களில் மேற்கனவே சொன்னது போல் இன்டர்நெட் இப்படி தொலைபேசி இல்லாத நாட்களிலே ஒரு கூட்டத்தாரை இன்னொரு கூட்டத்தாரோடு அங்கே சம்பந்தம் கலந்து இந்த சுவிசேஷம் இன்னும் அதிகமான இடங்களுக்கு செல்லத்தக்கதான வல்லமையான காரியங்களை பவுல் செய்வதை நம்ம பார்க்க முடியும். உதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய நபர்களை பார்க்கும் பொழுது வசனம் 4:10 என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தாக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். அப்படி வாழ்த்துதல் சொல்லுகிறான். அவன் கூட இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாரு? அந்த நிருபத்தில் இணைத்துக் கொள்கிறார். என்னுடைய லேபரர்ஸ், என்னோட வேலை செய்கிறவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாங்க. அவர்களை அங்கே ஒருவேளை நாளை பவுல் மரித்து போனாலும் இவர்கள் என்ன செய்யலாம்? அந்த இடத்துல ஊழியம் செய்யலாம். அந்த சபையாரும் இவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் நிருபத்தில் இப்படி பவுல் என்ன செய்திருக்கிறார்? இந்த நபரை குறித்து சொல்லியிருக்கிறாரு, அப்போ இவர் ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம். அரிஸ்தாக்கு யார் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 27:2 தெசலோனிக்கேவிலிருந்து வந்த ஒரு நபர். இவர் கொரிந்து மற்றும் எருசலேமுக்கு பிரயாணங்களை மேற்கொண்டிருக்கிறார் ஊழியத்தின் நிமித்தமாக. விசேஷமாக அப்போஸ்தலர் 24 காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தாய் திருச்சபையான தெசலோனிக்காவிலிருந்து பாலஸ்தீனத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். கடைசியாக எருசலேமிலிருந்து ரோமாபுரிக்கு பவுல் அழைத்து செல்லப்பட்ட பொழுது பாதி தூரம் வரையிலும் அங்கே பவுலோடு சேர்ந்து வந்தவர் யார் என்று சொன்னால் அரிஸ்தாக் என்று சொல்லி பார்க்க முடியும். இரண்டாவது யாரை குறித்து சொல்கிறார் என்று சொன்னால் மார்க்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். முன்பு மார்க் என்ன செய்தார்? பாதியில் என்ன செய்வார்? ஊழிய பிரயாணத்தில் போயிடுவார். இப்போ இதை பார்க்கும் பொழுது பின்னர் அங்கே மனம் திருந்தியவராக ஊழியத்திலே அங்கே ஒரு நிறைவான காரியத்தை விசேஷமாக கொலோசே பட்டணத்துக்கு அவர் அங்கே ஊழியத்தின் நிமித்தமாக அனுப்பப்பட்டதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். மூன்றாவது ஒரு நபர் யுஸ்து என்று சொல்லி பார்க்க முடியும். அவரும் அங்கே அநேக சேதங்களின் மத்தியிலே அங்கே பவுலோடு பலத்த ஊழியத்தை செய்திருக்கிறார் என்பதை இந்த நிருபத்தின் கடைசி பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. பவுல் 3 மிஷினரி பிரயாணங்களை பண்ணியிருக்கிறார். பவுலின் முதல் பயணம் பற்றி பவுல் என்ன சொல்லுகிறார்? இந்த முதல் பயணத்தை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அப்போஸ்தலர் 13 நம்ம இங்கே வாசிக்கும்போது அதை லூக்கா எழுதுறாரு. அதை இங்கே சொல்லும்போது 13 சொல்கிறார் பாருங்க. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பிம்பிலியாவிற்கும் பேர்கோ பட்டணத்திற்கும் வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான் என்று பார்க்கிறோம். அங்கே கொஞ்ச நாள் தங்கிட்டு ஊழியம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அங்கேருந்து புறப்பட்டு அவங்க ஆசிய நாட்டில் அதில் குறிப்பாக அந்தியோக்காவுக்கு வந்து அங்கே இருக்கிற தேவ ஆலயத்தில் ஓய்வு நாளிலே அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்றும் அவங்க ஆண்டவரை பற்றி சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். இந்த முதல் மிஷினரி பயணத்தினுடைய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு மிஷினரி பயணத்திலேயே பவுல் தன்னோடு கூட நிறைய இணையாக சேர்ந்து செய்த அந்த கோ ஒர்க்கர்ஸ் என்று சொல்கிறோம் இல்லைங்களா,
பாஸ்டர்ஸ் என்று சொல்லுவோம். இவங்களெல்லாம் கூட நிறைய பேர் வச்சிருக்கிறாரு. இவங்களையெல்லாம் கூடவே கூட்டிகிட்டு போய் அவங்களெல்லாம் அந்தந்த பட்டணங்களை அவர் பிரசங்கித்தது மாத்திரம் இல்லாமல் அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்கிறார் என்று பார்ப்போம். பொதுவாகவே நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசிச்சாவே பவுலும் சீலாவும் தான் பிரிக்கப்பட்டாங்க, அவங்க தான் போனாங்க என்று சொல்லி நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படி அல்ல, நிறைய பேர் கூட இருந்திருக்கிறாங்க என்பதை லூக்காவும் பதிவு செய்கிறார். ஊழியத்தின் நிமித்தம் யாரெல்லாம் இணைக்கப்படுறாங்களோ அவங்களுடைய பேர்கள்லாம் ஜீவ புஸ்தகத்திலும் எழுதப்படும்னு சொல்லி பைபிளில் ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு சொல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். பாஸ்டர் கெர்ஷோம், கிறிஸ்துவின் ஊழியத்தில் எப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும்? அதாவது இங்கே பவுல் அங்கே எழுதும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்பாப்புராத்தோ அவருடைய ஜெபத்தை குறித்து சொல்லுகிறார். இன்றைக்கி அநேக காரியங்களை செய்து நாம் கவன சிதறலுக்குள்ளாய் போய்விடுகிறோம். இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க எடுத்துக்காட்டில் வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 3:13-14 பவுலுடைய அந்த வாஞ்சை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்? திருச்சபையாக, தனிநபராக என்ன அப்படின்னா ஊழியம். அநேக பிள்ளைகள் இருளில் இருக்கிறாங்க. அவர்களை கிறிஸ்துவண்டையில் சேர்க்கக்கூடியது தான் மேன்மையான நோக்கமாக இருக்கணும். அதை வலியுறுத்தும் விதமாக இங்கே பவுல் 4:12 எப்பாப்புராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாக இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் முதிர்ச்சியான கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லியும், பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இப்போ இதுதான் எப்பாப்புராத்தோடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. திருச்சபை விசுவாச பிள்ளைகள் ஸ்திரமாயும் கிறிஸ்துவின் சித்தத்தின்படி நடக்க வேண்டும், கவன சிதறல் இல்லாதபடிக்கு அவர்கள் வேரூன்றி காணப்பட வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார் என்பதை இந்த ஜெபத்திலே நாம் பார்க்க முடிகிறது. கொலோசியர் 1:11 பவுல் கூறுகிற காரியம் என்ன? பவுல் ஒரு பிரதானமான ஆலோசனையை கொலோசு பட்டணத்தாருக்கு முதல்லையே கொடுக்குறார். என்ன ஆலோசனை அப்படின்னா, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு. ஏன் அப்படின்னா, ஊழியம் சாதாரணமாக எல்லாருமே செய்ய முடியாது. ஊழியம் செய்யணும் அப்படின்னா உபத்திரம் வரும். அந்த உபத்திரவத்தை சகிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எது தேவை? பொறுமை தேவை. இந்த பொறுமையை பவுல் பெற்றுக்கொண்டார். தேவன் அதை கொடுத்தார். இதுக்கு முன்னாடி பவுல் பெரிய பொறுமைசாலியெல்லாம் கிடையாது. டப்புன்னு அவர் கோவம் வந்துடும், ஆளை கொன்றுவார். ஸ்தேவான் அப்படிதான் கொல்லப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனுஷன் நீடிய சாந்தமும் மற்றவர்கள் எல்லாரிடத்திலும் ரொம்ப பொறுமையாக இருந்தார் அப்படின்னா அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். காரணத்தை கீழே சொல்கிறார். ஏன் அப்படின்னா, நம்மை எல்லாம் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைகிறதற்கு, நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆகுகிறதற்கு ஆண்டவர் இந்த மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கீழே வசனத்தில் சொல்லும்போது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் எப்படி இருந்தோம் அப்படின்னா, உலக பிரகாரமாக இருந்தோம், சத்ருவுக்கு அடிமையாக இருந்தோம், இந்த உலக வாழ்க்கை தான் மேன்மை என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் அப்படின்னா தேவ தூதர்களோடு அவர்களோடு இணையத்தக்கதான ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால் இந்த ஊழியத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது பொறுமையும் நீடிய சாந்தமும் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? ஆண்டோட 2ஆம் வருகைக்காக காத்திருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் சொல்லி ஆலோசனை சொல்லப்படுகிறது. 2 வசனத்தை நாம் படிக்க போகிறோம். மார்க் 13:32-37 33 நான் வாசிக்கிறேன். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். 2 பேதுரு 3:11 வாசிக்கும் பொழுது, இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால், இந்த பூமியின் சம்பத்து எல்லாம் இயேசு கிறிஸ்து வருகையினாலே அங்கே அழிந்து போகிறது. தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். 14ஆம் வசனத்தில் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடைய அவர் சந்நிதியில் காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அப்போது அந்த ஜாக்கிரதை, அங்கே விழித்திருங்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை அங்கே பயன்படுத்ததை நம்ம பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால்,
இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்திலே பிடிபடுவதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்யலை, அந்த சூழலுக்கு அவர்கள் தயாராகல, நித்திரை மயக்கமாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வந்து பிடிக்க அந்த மாத்திரத்தில் அவர்களெல்லாம் அங்கே ஓடி போயிட்டாங்க. என்னென்று சொன்னால் அந்த சூழலுக்கு அவர்கள் தயாராக இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு முன்பதாகவும் ஒருவேளை நாம் காத்திருந்து வேத வசனங்களில் தியானமாக இருந்து அவருடைய வருகை எதிர்நோக்கி நாம் இல்லாவிட்டால் நாம் என்ன செய்து விடுவோம் அப்படின்னா, சோர்ந்து போய் ஒருவேளை விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகக்கூடிய சூழல் ஏற்படும் என்கிறதை மனதிலே வைத்து இந்த ஆலோசனையானது கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், மார்க் 14:38 எதை முக்கியப்படுத்துகிறார்? கிறிஸ்து அவருடைய ஜெபத்தின் மேன்மையை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபொழுது நிறைய சவால்களை அவர் சந்தித்தார். இந்த மாபெரும் போராட்டத்தில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு நமக்கு ஒரே அத்தாட்சி, ஒரே அடையாளம் இரட்சகராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பாஸ்டர் சொல்லிட்டு இருந்த அதே கருத்துக்கு இணையான கருத்தை தான் இங்கே கிறிஸ்து சொல்கிறாரு. சொல்லும்பொழுது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அதை சொல்லிட்டு அப்படியே விட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே 39வது வசனம், அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். என்ன வார்த்தையை சீஷர்கள் கிட்ட சொன்னாரோ அதே வார்த்தைகளை பிதா கிட்ட சொல்கிறார். பிதாவே, மாம்சம் பலவீனமாக இருக்கிறது, நான் மாம்சத்தில் இருக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க, அதனால தான் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபத்தின் மூலமாய் தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டார். இங்கே பாஸ்டர் சொன்னது போல் சீஷர்கள் எல்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க. தேவர் நாட் ப்ரிப்பேர்ட். ஆனால் யார் ஆயத்தமாக இருந்தா அப்படின்னா, கிறிஸ்து ஆயத்தமாக இருந்தார். நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் அக்கினிமயமான பிரசன்னத்தை நம்மை சுற்றிலும் தேவன் போடுகிறார் என்று பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவுக்கு உதவி செய்கிறதற்கு எதுவாய் திரளான ஒளியின் தூதர்களை பிதாவாகிய தேவன் அவருக்கு அனுப்பினார். அவர்கள் வந்து இவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கடைசி கால சபைக்கு என்ன செய்தி சொல்லப்படுகிறது? கிறிஸ்தவ திருச்சபையின் வரலாற்றில் நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு அதிகமாய் சொன்ன ஒரு எச்சரிப்பின் செய்தி அப்படின்னா, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஏசாயா 1:21 ஆண்டவர் சொல்லும் பொழுது, எப்படியாக இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட பட்டணம் சோரம் போனாலே என்று சொல்லி அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷகன் அங்கே பிரசங்கிக்கும் பொழுது மனம் திரும்புங்கள் என்று சொல்வதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவும் அதை தான் அங்கே பிரசங்கித்தார். அப்போது இந்த கடைசி நாட்களிலே அங்கே கொலோசியர் கடைசி புத்தகத்திலே அவர் எழுதுகிறார், அந்த அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே, இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்காவில் இருந்து வரும் நிருபத்தையும் நீங்கள் வாசிங்கள். அங்கே வர்றது நீங்கள் வாசிங்க, இங்கே இருக்கிறத அவங்க வாசிப்பாங்க. இப்போ லவோதியாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிருபம் நமக்கு பத்திரப்படுத்தி வைக்கப்படலை. ஆனால் வெளிப்படுத்தலே என்ன எச்சரிப்பின் செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் படிச்சிருக்கிறோம். மனந்திரும்பு, உடைய பாவங்களை விட்டு மனந்திரும்பு என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு மீதமான திருச்சபைக்கு சொல்லப்படக்கூடிய அதே செய்தியை தான் நாம் இன்றைக்கும் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இன்றைக்கு நியாய தீர்ப்பு ஒன்று போய்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக அனைவருக்கும் அதை எடுத்து சொல்வது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் அதை உய்த்து ஆராய்ந்து மிகவும் ஜாக்கிரதையாக நம்முடைய ஜீவியத்தை நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். புதிய ஏற்பாட்டில் 2 புத்தகங்கள், பழைய ஏற்பாட்டில் இப்போ 2 புத்தகங்களை வைத்து இந்த பாடத்தை நிறைவு செய்கிறார் ஆசிரியர், ஏசாயாவையும் வெளிப்படுத்தலையும். உங்களுடைய கருத்து என்ன? அந்த 2 புத்தகங்களை ஒப்பிடுகிறதுக்கு முன்பாக கிறிஸ்து கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான 3 படிகளை புரிந்து கொண்டு அதுக்குள்ளே போனால் கரெக்டாக இருக்கும். முதல்ல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்களை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். 2வது மிக முக்கியமானது, நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு எப்பொழுதும் நாம் திறந்து கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். 3வதாக, நமக்குள்ளாக ஆண்டவர் உண்டு பண்ணி இருக்கிறோம் அந்த விசுவாசமானது விலையேற பெற்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த 3ஐயும் நாம் மனதிலே வைப்போமே என்றால், இதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன இந்த பிரதானமான ஆலோசனையை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிப்போம். அதில் முதல் வேத பகுதி எது அப்படின்னா, ஏசாயா 60ஆம் அதிகாரம் நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க. 1-3 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இது எப்போ சொல்கிறாருன்னா, இவங்க 70 வருஷம் சிறையில், அதாவது இவங்க பாபிலோனில் அடிமையாக இருந்தாங்க, சிறை கைதிகளை போல தான்.
பாபிலோனின் வாழ்க்கை அவர்களுக்கு அப்படி ஒரு ரொம்ப மோசமான வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு உற்சாகமான செய்தி அவர்களுக்கு கொடுத்து, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் விடுவிக்கப்படுவோம். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுகிறதற்கு கர்த்தர் நம்மேல் நீதியின் சூரியனாக உதித்திருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நீதி வெளிப்படும். நீங்கள் கெம்பீரித்து சத்தமாய் எழும்புங்க, உங்களுடைய தூசியெல்லாம் உதறுங்க, எழும்பி நீங்கள் ஆண்டவருக்காக போங்க என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் 3 வாசிக்கும்போது, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்படின்னா இதில் என்ன, புறஜாதியார்கள் ரட்சிக்கப்பட்டு புறஜாதியார்கள் மத்தியில் நீங்களும் நானும் ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம் இல்லையா? அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். இங்கே வெளிப்படுத்தல் 18ற்கு நாம் வரும்போது, 18ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய நியாய தீர்ப்பை நிறைவேற்ற போகிறார். அதில் குறிப்பாக இதோ அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் அழிக்கப்படும் என்றும், இந்த ஆவிக்குரிய பாபிலோன் மேல் வருகிற அழிவு உன்மேல் வராதபடிக்கு நீ என்ன பண்ணு, அதிலிருந்து தப்பித்து ஓடு. அதுக்காக தான் முத்தூதை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த 18ஆம் அதிகாரத்தில் நம்ம அப்படியே வாசிக்கும் போது அந்த அழிவு எப்படியெல்லாம் அவங்க மேலே வர்றது அப்படின்னா, இந்த காரிருள் உலகத்தை எப்படி மூடும், இந்த காரிருள் அவர்கள் மேல் மூடுகிறதினால் அவர்களுக்கு சம்பவித்த அழிவு ஒரே நாளிலே வரும். அது பயங்கரமாக இருக்கும். அவங்க கூப்பிட்டாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்காது, விடுதலை கிடைக்காது என்கின்ற அந்த அழிவின் செய்தியை ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை பார்க்குறோம். கடைசி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பறவைகளை எல்லாம் கூப்பிட்டு, இதோ இந்த துன்மார்க்கருடைய மாம்சத்தை வந்து நீ என்ன பண்ணு, புசி என்று சொல்லுகிற அனுபவத்தை எல்லாம் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிலிப்பியர் மற்றும் கொலோசியர் புத்தகங்களில் கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தார், அவர் எப்படி பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைத்தார் என்று சொல்லி அருமையாய் நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாய் உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை குறித்து மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. எல்லாரும் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை நீங்கள் படியுங்க. குடும்பமாய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எங்களுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு தருணத்தில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.